ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு சிடெட்ல வந்து சயின்ஸ் அது நோட்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சயின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப அதிகமாலாம் கொடுக்கல, ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு அப்படிங்கிற கொடுத்துருப்பாங்க. அதுல சோர்சஸ் ஆஃப் ஃபுட்டு, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்டு, கிளீனிங் ஃபுட்டு, இந்த மாதிரிலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்படிதானே? அதுக்கப்புறம் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரிக் கரண்ட், மேக்னட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுட்டு மட்டும் பார்ப்போம். சரிங்களா? அதுலயும் கொஞ்சம் தான் பார்க்க போறோம். சம் பிளான்ட்ஸ் லைக் பொட்டேட்டோ, ஆனியன், ஜிஞ்சர் ஸ்டோர் ஃபுட் இன் தேர் ஸ்டெம்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு லைன். ஆக்சுவலி என்னன்னா, இந்த ஃபுட் எதுல இருந்தெல்லாம் கிடைக்கி அப்படிங்கிறத வந்து இப்போ படிக்கும் போது ரொம்ப நமக்கு தெரிஞ்சதுதான். ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைனை மட்டும் எடுத்திருக்கேன். ஸ்டெம்ல சில ஃபுட்ஸ் வந்து இருக்கும். அந்த ஃபுட்ஸ்லாம் எதுலாம் அப்படிங்கிறதான் இங்க பொட்டேட்டோ, ஆனியன்லாம் ஸ்டோர் ஃபுட் இன் தேர் ஸ்டெம்ஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ரைட். ஸோ டைரி ப்ராடக்ட்ஸ்னாலே மில்க் ப்ராடக்ட் அப்படிதான். ஸோ சோர்சஸ் நமக்கு வந்து மில்க் வந்து சோர்சஸ் எங்கெல்லாம் இருந்து கிடைக்கி அப்படிங்கிறத பற்றி படிக்கும்போது நமக்கு வந்து சீப்பு, அப்புறம் கோட்டு, அப்புறம் கவ், பஃபலோ இதுல இருந்து கிடைக்கும். ஸோ இந்த மில்க் ப்ராடக்ட் ஃபுல்லாமே டைரி ப்ராடக்ட் சொல்லுவாங்க. ஸோ டைரி ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பன்னீர். ஸோ இந்த எழுத்து தெரியாட்டாலும் நான் சொல்றது தெரியும். பன்னீர், காட்டேஜ் சீஸ் அப்படிம்பாங்க இதை. இட் இஸ் ப்ரிப்பேர்ட் பை ஆடிங் வினிகர் ஆர் லெமன் டு மில்க். மில்க் கூட லெமனையோ இல்ல வினிகரையோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பன்னீர். இந்த ப்ராசஸ் பேர் என்ன பேர்னா கர்லிங் ஆஃப் மில்க் அப்படின்னு போட்டிருப்பாங்க. திஸ் ப்ராசஸ் கால் கர்லிங் ஆஃப் மில்க். செகண்ட் பாத்தீங்கன்னா சீஸ். தீஸ் ஆர் மேட் ஃப்ரம் த கர்ட் மில்க் ஆஃப் கவ், கோட், ஷீப் ஆர் பஃபலோ. இந்த நமக்கு சொன்னோம்னா மில்க் இங்க இருந்தெல்லாம் கிடைக்கும். ஸோ அதோடைய கர்டு மில்க்ல இருந்து இந்த சீஸ் கிடைக்கும். கிரீம். இட் இஸ் மேட் பை கலெக்டிங் த டாப் ஃபேட்டி லேயர் ஆஃப் மில்க். மில்க்ல அந்த ஃபேட்டி லேயர் தெரியும் உங்களுக்கு, மிதக்கும் அப்படிதானே? அதுதான் கிரீம். ஸோ அதுதான் கலெக்ட் பண்ணாதான் கிரீம் கிடைக்கும். அப்புறம் பட்டர். திஸ் இஸ் மேட் பை சர்னிங் ஃப்ரெஷ் கிரீம்ஸ். அதாவது கிரீம்ஸ் நமக்கு கிடைக்க அதை நல்லா கலக்கணும். சர்னிங் அப்படின்னா கலக்குறன்னு அர்த்தம். கலக்குனீங்கன்னா பட்டர் கிடைக்கும். கீ. அடுத்து ஸோ பட்டரை வந்து நீங்க ஹீட் பண்றீங்க. பட்டர் அந்த சாலிட் மேட்டர் மாதிரி இருக்கும் அப்படிதானே? அதை நீங்க ஹீட் பண்ணீங்கன்னா உருகிரும். ஸோ அந்த சாலிட் மேட்டர் இஸ் ரிமூவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ கீ செப்பரேட்ஸ் அவுட் அப்படின்னு சொல்லிப்பாங்க. ஸோ பட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த பட்டரை ஹீட் பண்றீங்க, சாலிட் மேட்டர் வந்து ரிமூவ் ஆகும். ஸோ ரிமூவ் ஆனா கீ செப்பரேட்டடா நமக்கு கிடைக்கும். அதுதானே? கர்ட், தயிர். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மில்க் இஸ் ஆடட் டு வார்ம் மில்க். சூடான பால் கூட அந்த ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மில்க் நீங்க ஆட் பண்ணலாம். திரையும் அப்படிலாம் நீங்க அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் லெஃப்ட் ஃபார் சம் டைம், கொஞ்ச நேரம் வச்சுக்கிட்டீங்கன்னா நமக்கு வந்து தயிர் கிடைக்கும், கர்டு கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா த பாக்டீரியா லாக்டோபாசிலஸ் ஹெல்ப்ஸ் இன் செட்டிங் த மில்க். ஸோ அதுல அந்த பாக்டீரியா தான் இந்த தயிர் உண்டாததுக்கு காரணம். என்ன பாக்டீரியானா லாக்டோபாசிலஸ். அது வந்து BACILLUS அப்படின்னு போட்டிருப்பேன். சரிங்களா? அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா காட் லிவர் ஆயில். இது எங்கேருந்து கிடைக்கும் பாத்தீங்கன்னா ஃபிஷ்ல இருந்து கிடைக்கி. பட் இது வந்து ரிச் இன் விட்டமின் டி. இதை வந்து ஒன் வேர்டா கேட்கலாம். ஒண்ணு காட் லிவர் ஆயில் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னு கேட்கலாம். ஃபிஷ்ல இருந்து கிடைக்கும். இல்லைன்னா அதுல என்ன மாதிரி ஒரு விட்டமின் இருக்கும்னா விட்டமின் டி இருக்கும். சரிங்களா? ரிச் இன் விட்டமின் டி. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா காமன் சப்ள். இது எல்லாமே சின்ன சின்ன ஒன்னோட தான். இது மட்டுமே ஃபுல் இது கவர் பண்ணல. நிறைய இது நமக்கு தெரியும். சில இதை ரீகால் பண்ற மாதிரி தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? ரெண்டாவது பாத்தீங்கன்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட். இப்போ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ல நிறைய இருக்கு. கார்போஹைட்ரேட், புரோட்டீன், விட்டமின், மினரல்ஸ், ஃபேட் எல்லாமே இருக்கு. பட் இங்க நம்ம ஒரு 3 தான் பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இன்னைக்கு, அடுத்த கிளாஸ் நம்ம மீதி உள்ள பார்க்கலாம். ஸோ கார்போஹைட்ரேட் அப்படின்னாலே எனர்ஜி. சரி, எனர்ஜி கிவிங் ஃபுட்ஸ் தான். ஸோ சோர்சஸ் ஆஃப் எனர்ஜி தான் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட்ல என்னெல்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்கும். இதுல வந்து டைப்ஸ் 3 டைப்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட் இருக்கு. ஒன்னு வந்து சுகர், ஸ்டார்ச், செல்லுலோஸ். இப்போ சுகர் அது நமக்கு ஈஸியா கிடைக்கக்கூடியது அப்படிதானே? நம்ம சுகர் தெரியும், ஃப்ரூட்ஸ்ல இருந்து கிடைக்கும், எல்லாத்துலயும் கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டார்ச் எதுல இருந்து கிடைக்கும் பாத்தீங்கன்னா வீட், மைஸ், பொட்டேட்டோ, ரைஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இதுதான் சோர்சஸ் அப்படின்னு. சரியா? வீட்ல இருந்து கிடைக்கும் ஸ்டார்ச். மைஸ்ல இருக்கும். மைஸ் அப்படின்னா சோளம் அப்படின்னு தெரியும். பொட்டாட்டோ, ரைஸ் இதுலலாம் ஸ்டார்ச் இருக்கும். இப்ப செல்லுலோஸ் எங்க இருக்கும்? எதோட சோர்சஸ் பாத்தீங்கன்னா பிளான்ட் செல். சரிங்களா? செல்லுலோஸ் எங்க இருந்து கிடைக்கும் பாத்தீங்கன்னா பிளான்ட் செல் இருந்து கிடைக்கும். இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா ஹியூமன்ஸ் கேனாட் டைஜஸ்ட் செல்லுலோஸ். சரிங்களா? செல்லுலோஸை நம்மளால டைஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட். சோ இப்போ ஒரு ஃபுட் ஐட்டத்துல கார்போஹைட்ரேட் இருக்குன்னா அதை டெஸ்ட் பண்ணக்கூடியது என்ன மெத்தட் பாத்தீங்கன்னா அயோடின் டெஸ்ட்.
சரியா? ஒரு ஃபுட் ஐட்டத்துல கார்போஹைட்ரேட் இருக்கு, அதை டெஸ்ட் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன டெஸ்ட் பேருனா அயோடின் டெஸ்ட். இந்த அயோடின் டெஸ்ட் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சோண்டு அயோடின் சொல்யூஷனோட டைலூட் சொல்யூஷன், டைலூட்னா தெரியும், இந்த நம்ம இது தெரியுங்களா, கான்சென்ட்ரேட் டைலூட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா? ஸோ அந்த சொல்யூஷனை எடுத்துக்கிடுவாங்க. அந்த சொல்யூஷனை எடுத்துக்கிட்டு எந்த ஃபுட் ஐட்டத்தை நீங்க செக் பண்ணீங்களோ அதோட சாம்பிள் எடுத்துக்கிறீங்க. அந்த சாம்பிளை எடுத்துட்டு இந்த அயோடின் சொல்யூஷன், டைலூட் சொல்யூஷனை ஊத்துறீங்க. அப்போ இந்த டெஸ்ட் டியூப்ல இதெல்லாம் நீங்க ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்து இந்த சாம்பிள் ஃபுட்டை உள்ள போட்டு அதுக்கப்புறம் இந்த அயோடின் இதை பண்றீங்க. டைலூட் சொல்யூஷன் ஆஃப் அயோடினை ஆட் பண்றீங்க. ஃபியூ டிராப்ஸ் ஆட் பண்றீங்க. உடனே அந்த சொல்யூஷனுடைய நிறம் ப்ரௌன் கலர்ல இருந்து ப்ளூ பிளாக்கா மாறும். சரிங்களா? ப்ளூ பிளாக்கா மாறணும்னா அதுல என்ன இருக்கதா அர்த்தம்? கார்போஹைட்ரேட்ஸ். சோ இன்னும் சொல்ல போனா ஸ்டார்ச் அதோட சோதனையா இது. ஸ்டார்ச் இருக்கும். பிரசன்ஸ் ஆஃப் ஸ்டார்ச் இஸ் கன்ஃபர்ம்டு ஆர் ஹைப்போஹைட்ரேட். சரியா? கார்போஹைட்ரேட். சரியா? ரைட். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரோட்டீன் நம்ம என்ன சொல்லலாம்னா பாடி பில்டிங் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். புரோட்டீன் மாலிகுல் இஸ் மேட் ஆஃப் a large number of smaller molecule called amino acid. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. ஸோ புரோட்டீன் மாலிகுல்னா என்னன்னா ஒரு இட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஸ்மாலர் மாலிகுல்ஸ். யாரு? அமினோ ஆசிட். ஸோ அமினோ ஆசிட் தான் புரோட்டீன்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ஒரு ஒன்னோட பாத்தீங்கன்னா அடல்ட்ஸுக்கு டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் புரோட்டீன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 கிராம் பெர் கிலோகிராம் ஆஃப் பாடி வெயிட் அப்படின்னு போட்டுப்பாங்க. அதாவது நம்மளுடைய பாடி வெயிட் கிலோகிராம் சொல்லுவோம். 80 கேஜி 90 கேஜி சொல்லுவோம். 1 கிலோகிராமுக்கு 1 கிராம் தேவை. அப்போ 80 கேஜி ஒருத்தர் வெயிட் இருக்காருன்னா அப்ப 80 கிராம் தேவை. சரிங்களா? புரோட்டீன் ஒரு நாளைக்கு தேவை. டெய்லி ரெக்குயர்மெண்ட். சரிங்களா? அப்படிதான் நம்ம வந்து படிக்கணும், கத்துக்கணும். இப்போ இப்போ இந்த ஒரு ஃபுட் ஐட்டத்துல புரோட்டீன் இருக்கு. இதை டெஸ்ட் பண்ணக்கூடிய மெத்தட் பாத்தீங்கன்னா காப்பர் சல்ஃபேட் அண்ட் காஸ்டிக் சோடா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அனதர் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டெஸ்ட் அண்ட் ஒன் வேர்டு எம்சிக்யூ. சரிங்களா? காப்பர் சல்ஃபேட் அண்ட் காஸ்டிக் சோடா சொல்யூஷன்ஸ் அப்படின்னு போட்டுப்பேன். ஸோ இந்த டெஸ்ட் எப்படின்னா இதே மாதிரி நீங்க எந்த ஃபுட் ஐட்டத்தை வந்து டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களோ அதோடைய சாம்பிள் எடுக்கிறீங்க. எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி மாத்தணும். இஸ் மேட் இன்டு வெரி டைலூட் பேஸ்ட். அந்த டைலூட் பேஸ்ட் மாதிரி ஒரு ஈரப்பதமா இருக்கும்ல அந்த மாதிரி பேஸ்டா மாத்தணும். அதுக்கப்புறம் நம்ம மேல சொன்னோம்னா இந்த காஸ்டிக் சோடா காப்பர் சல்பேட் அந்த சொல்யூஷனை ஆட் பண்றாங்க. இதுல இந்த சாம்பிள் ஃபுட் ஐட்டத்தை ஏற்கனவே பேஸ்ட் மாதிரி மாத்திருப்போம். அப்ப என்ன நடக்கும்னா அந்த வயலட் கலர் வாஸ் அப்சர்வ் இன் டெஸ்ட் டியூப். டெஸ்ட் டியூப்ல அந்த வயலட் கலர் வந்து இருக்கும். வயலட் கலர்னு சொல்லலாம். சில பக்கம் பர்பிள் போடுவாங்க. ரெண்டுமே கரெக்ட். அதனால நான் உங்களுக்கு அந்த ஒன்னோட சேர்த்து எழுதிட்டேன். பர்பிள் அப்படின்னு எழுதிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு வாஸ் அப்சர்வ்டு ஆஃப்டர் ஏ ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த அந்த டெஸ்ட் டியூப்ல வயலட் கலரும் பர்பிள் கலர் தெரியும். அப்பனா அந்த ஃபுட் ஐட்டத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? புரோட்டீன் இருக்குன்னு அர்த்தம். சரியா? இதுதான் இந்த டெஸ்ட். ஸோ பிரசன்ஸ் ஆஃப் புரோட்டீன் இஸ் கன்ஃபார்ம்டு அப்படின்னு போட்டுருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ். ஸோ இதுதான் லாஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் மீதி உள்ளது அடுத்த கிளாஸ் பண்ணலாம். ஃபேட்ஸுக்கு இன்னொரு நேம் என்னன்னா லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவும் ஒரு நமக்கு தெரிஞ்சக்கூடிய இது லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேட்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் லிபிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபேட்டும் பாத்தீங்கன்னா இட்ஸ் மேட் ஆஃப் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அதுக்கும் எப்படி நம்ம கார்போஹைட்ரேட் பார்த்தோமோ அதே மாதிரிதான் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன். ஸோ இதுக்கு இதை ஒரு ஒரு ஃபுட் ஐட்டத்துல எப்படி டெஸ்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா சிம்பிள் பேப்பர் டெஸ்ட் போட்டிருப்பேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம தெளிவா ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். சிம்பிள் பேப்பர் டெஸ்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ நம்ம வடை வாங்குறோம், பஜ்ஜி வாங்குறோம், ஒரு ஆயில் ஐட்டமா இருக்கு. ஆயில்னாலே ஃபேட் இருக்கும் அப்படிதான். அப்ப அந்த பேப்பரை கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இப்படி இருக்கும், ஆயிலியா இருக்கும். ஸோ அதுதான் சிம்பிள் பேப்பர் டெஸ்ட். அந்த ஆயில நீங்க ஊத்துனீங்க இப்போ வாட்டர் ஒரு பேப்பர்ல ஊத்துனீங்கன்னா அவ்வளவுதான், கொஞ்ச நேரத்துல காஞ்சிரும். ஓகே. பட் என்ன அப்படி காயாது. அப்படிதான் அந்த அந்த பேப்பரை பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியும். ஸோ இதுதான் அந்த டெஸ்ட். ஃபேக்ட்ஸ் இருக்கிறதா பார்க்கக்கூடிய டெஸ்ட். இது எல்லா நீங்க ஐட்டத்துக்கும் இப்படி பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாலும் ஃபேட்ஸ் இருக்கும். ஸோ அதையும் இப்படி செக் பண்ணலாம். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்னோட என்னன்னா an adult needs about 35 கிராம் ஃபேட் எவ்ரிடே. ஒவ்வொரு மனித அடல்ட்டுக்கும் பாத்தீங்கன்னா எவ்ரிடே எவ்வளவு ஃபேட் தேவை பாத்தீங்கன்னா 35 கிராம் தேவை. சரிங்களா? நமக்கு தேவையே இல்லைன்னு ஒதுக்க கூடாது. நம்ம உடம்புக்கு 35 கிராம் தேவை. ஏன் தேவை அப்படிங்கறது அடுத்த பாயிண்ட் சொல்லியிருப்பேன். ஒரு கொஞ்சம் ஒரு 2 லைன் எடுத்து சொல்றேன். என்னன்னா ஃபர்ஸ்ட் இதை பார்த்துக்கிடும். அவர் பாடி ஸ்டோர்ஸ் த எக்ஸஸ் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஃபேட். திஸ் ஸ்டோர்டு ஃபேட் இஸ் யூஸ்டு பை த பாடி ஃபார் ப்ரொடியூசிங் எனர்ஜி. ஸோ ஃபேட் இஸ் கன்சிடர்ஸ் எனர்ஜி பேங்க் இன் அவர் பாடி. ஸோ நம்மளுடைய பாடியில எனர்ஜி பேங்க்னா யாருன்னா ஃபேட் அப்படின்னு நீங்க சொல்லணும். சரிங்களா? ஃபேட்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடுல நம்ம எக்ஸஸ் எனர்ஜி இருக்கும். எக்ஸஸ் நம்ம நிறைய சாப்பிடுவோம். இந்த எனர்ஜிலாம் பாத்தீங்கன்னா ஃபேட்டா வந்து போய் சேரும். இந்த ஃபேட்டை நம்மளுடைய பாடி திருப்பி யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அந்த ஸ்டோர்டு ஃபேட்டை திருப்பி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனர்ஜி.
இப்போ நம்ம காலையில ஒரு 5 இட்லிக்கு பதிலா ஒரு 8 இட்லி சாப்பிடலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எனர்ஜி சேவ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம மத்தியானம் சாப்பிடல அப்படின்னா, நம்மளுக்கு எனர்ஜி தேவை. ஸோ ஏற்கனவே ஸ்டோர் ஆன இந்த ஃபேட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜியா நமக்கு வந்து ப்ரொடியூஸ் ஆகி, நம்ம பாடி ஃபங்ஷனுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால தான் ஃபேட்ட எப்படி சொல்றாங்கன்னா, எனர்ஜி பேக் இன் அவர் பாடி அப்படிங்கிறாங்க. ஓகேவா? ரைட். ஸோ மேல ஒரு வார்த்தை சொன்னேன். நம்ம அடல்ட்க்கு வந்து 35 கிராம் ஃபேட் தேவை. ஸோ எவ்ரிடே தேவை. ஏன் தேவைன்னா, ஃபேட்ஸ் ஆர் எசென்சியல் ஃபார் த அப்சர்வேஷன் ஆஃப் விட்டமின்ஸ் ஏ, டி, இ அண்ட் கே இன் த பாடி. நம்ம உடம்புல இந்த மாரி விட்டமின் நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, அதுல ஏ, டி, இ, கே இதெல்லாம் வேணும். அப்சர்வ் பண்ணணும்னா நம்ம உடம்புல ஃபேட் இருக்கணும். சரிங்களா? சோ ஃபேட் இல்லன்னா இது அப்சர்வ் பண்ணாது. அந்த மாரி புரிஞ்சுக்கணும். ஏ, டி, இ, கே இதுவும் ஒரு வேர்ட். எந்தெந்த விட்டமின் தான் அப்சர்வ் பண்ணும், அப்சர்வ் பண்றதுக்கு யூஸ் ஆகும் ஃபேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஏ, டி, இ, கே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுலயுமே 2, 3 ஒன் வேர்ட் இருக்கு. நம்மளுடைய பாடி இந்த மாரி ஃபேட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் அது ஏடி, ஈகேன்னு இருக்குல்ல, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றேன். சரி இந்த கிளாஸ் இது போதும். இன்னும் நெறைய இருக்கு. நெறைய ஒன் வேர்ட் இருக்கு. இது போதும். அடுத்த ஒன் வேர்ட் பார்த்தீங்கன்னா, ஃபேட் இன் அவர் பாடி ஆல்சோ பிரிவென்ட்ஸ் ஹீட் லாஸ் ஃப்ரம் த பாடி சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது என்னன்னா, நம்மளுடைய பாடி சர்ஃபேஸ் வந்து ஹீட் லாஸ் ஆகுறத தடுக்கிறதுக்கு ஃபேட் ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். அப்படிங்கிறத இந்த பாயிண்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே? ரைட். சோ இந்த கிளாஸ் இதுவரைக்கும் போதும். மீதி உள்ள அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். பாய்.